யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு ரியல் கதையும் ரீல் கதையும் பார்க்கலாம். என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பர், அவர் ஒரு நாள் ஒரு வாரமாக ஃபோனே பண்ணலை. என்னன்னு கேட்கும்போது, அவருக்கு நெருங்கிய ஒரு நண்பர், எனக்கும் அவங்க தெரிஞ்சவங்க, ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவருடைய அந்த கடந்த கால நினைவுகள், அவர் கூட படித்தது, அவர் கூட ஒன்றா விளையாண்டது, அப்புறம் அவர் பெரியவரானோன்னே ஒரு விஷயத்துலேயும் உதவிகள் செஞ்சது, வீடு கட்டும்போது கூடயே நின்னது, உடம்பு சரியில்லாத போது நமக்கு உதவி செஞ்சது, இதெல்லாம் அப்படியே மனதில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும். மனைவி சீர்காழியில் இருந்தாங்க. அப்போது திரும்ப ஒரு மாதம் கழித்து ஃபோன் பண்ணி பேசும்போது கேட்டேன், எப்படி அவங்க மனைவி எப்படி இருக்காங்க. ரொம்ப ஏன்னா மகளுக்கு திருமணம் முடிஞ்சு அவங்க வேதாரண்யத்தில் இருக்கிறாங்க, பையன் புருணையில் இருக்கார். இவங்க தனியாக இருக்காங்களே, எதிர்பாராதவரும், அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அப்புறம் அவர் இறந்துருந்தா கூட மனசு ஆறிடும். இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டில் நல்லா போனவர் திடீர்னு அப்படியே பணமாக வந்தால் அவங்க மனைவிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய நண்பருடைய மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை மேடம், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. எனக்கு ஒரே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னம்மா அப்படின்னோன்னே, இல்லை அவங்களுக்கு தவறான உறவுகள் இருக்குது, அதனால் அவங்க கணவன் இறந்ததை ரொம்ப சந்தோஷமாக தான் எடுத்துக்குவாங்களே தவிர அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. எனக்கு இதை கற்பனை பண்ணி பார்க்கவே முடியலை. 2 பேரும் ஒன்றா வந்தது, அவங்க 2 பேரும் பேசி சிரித்தது, இதெல்லாம் கேட்கும்போது, இதை அவங்க சொல்லும் போது, என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், இவர் திருமணமாகி ஒரு வருஷத்துலேயே வெளிநாட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வயதான காலத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் திரும்பி வந்திருக்காரு. அதுக்கு இடையில் அவர்களுடைய நடவடிக்கையெல்லாம் சரியாக இல்லை. ஆனாலும் இவர் ரொம்ப நல்லவருங்கிறதால மனைவியை விட்டு கொடுக்காம, எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லோரும் டைவர்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்கிக்காமல் இல்லை 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. இப்போ அவர் இறந்து போயிட்டார் இல்லையா, பொண்ணு வேதாரண்யத்தில் இருக்காங்க, பையன் புருணையில் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாமே இந்த அம்மாவோட கையில் தான் இருக்குது. அந்த தவறான உறவுகளை அவங்க புதுப்பிச்சுக்குவாங்க. அப்போ இனிமேல் அவங்களுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஒரு மாதமாக எப்படி அவர் திடீர்னு இறந்துட்டாரே, அந்த மனைவி